ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்பெஷல். இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். அந்த ரெசிபி பேர் என்னென்னா உதுக்கம். இன்றைக்கி இந்த உதுக்கம் வந்துட்டு நான் பச்சை பயிர்லேருந்து செய்ய போகிறேன். சூடான சாதத்துக்கு இந்த உதுக்கம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு விட்டமின் சட்னின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உதுக்கம் செய்ய பச்சை பயிறு 100 கிராம் அளவு நான் எடுத்திருக்கேன். இது நான் நைட்டே நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போ இது கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆகுது. திரும்பவும் இன்னொரு தடவை பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் குக்கரில் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறேன். ஏன்னா இதுலேருந்து நான் இன்னும் 2 ரெசிபி செய்யணும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பருப்பு வேக வைக்க தேவையான அளவு மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கோம். ரொம்ப குழைய வேண்டாம். இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறமா கூடவே 7லேருந்து 10 பல் பூண்டு, 6 வரமிளகா, புளி தேவையான அளவு. புளி உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலாக எடுத்துக்கோங்க. 1/4 மூடிக்கும் குறைவான அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துருங்க. 3/4 ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, அப்புறம் பச்சை பயிறு வேக வச்ச தண்ணி, அப்புறம் பச்சை பயிறு. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு, வரமிளகா சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த 3ம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காவை சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அப்புறம் நம்ம வேக வச்ச பச்சை பயிறு ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். அப்புறம் வேர்க்கடலை, சீரகம், மிளகு பச்சையாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பயிறு வேக வச்ச தண்ணி, அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உதுக்கம் நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு நான் வடகமும் கறிவேப்பிலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்கள் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து நீங்கள் தாளிச்சிக்கலாம். நம்ம ஹெல்த்தி ரெசிபியான உதுக்கம் ரொம்ப சூப்பராகவே தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.